வணக்கம் fellow aspirants, இது உங்கள் கசடர கற்க யூடியூப் சேனல். நம்ம இப்போ 2019 UPSC பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 49 நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லா ஆப்ஷன்ஸோடையும் சேர்த்து. இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ரெட் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இருந்தாலும் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு நீங்களே ஆன்சர்ஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட டெலிகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஸ்பிரன்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 2013, 14, 15, 16, 17, 18 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தரவா 4 ஆப்ஷன்ஸோடையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் இதை படித்தாலே உங்களால் சாலிடாக 10 to 15 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பேக் போன் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன், எல்லா ஆப்ஷன்ஸுமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 50, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். Under which schedule of the Constitution of India can the transfer of tribal land to private parties for mining be declared null and void? ஓகேங்களா? ட்ரைபல் லேண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸுக்கு கொடுக்கறது வந்து null and void அப்படின்னு டிக்ளேர் பண்ணது எந்த ஸ்கெடியூலில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்போது எந்த ஸ்கெடியூல்லாம் ரிலேட்டட் டு ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3rd, 9th, 12th ஸ்கெடியூல் அதெல்லாம் எந்தெந்த எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 12 ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது நிமோனிக்ஸ் இல்லாட்டி ஏதாவது வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்கெடியூல் 1ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட பவுண்டரி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸ்கெடியூல் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் salary டீட்டெயில்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் salary டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் 3ல வந்து ஓத் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் ஆல் அத்தாரிட்டி வந்து இருக்குது எக்ஸப்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் ஸ்கெடியூல் 4ல வந்து ராஜ்யசபா எம்பி கவுண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்திருக்கு. ஸ்கெடியூல் 5 பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஏரியா அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்கெடியூல் 5ல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் 5ம் 6ம் மட்டும்தான் ட்ரைபல் பற்றின விஷயத்தை வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கெடியூல் 5 பாருங்கள், ஸ்கெடியூல் ஏரியா அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்கு. ஸ்கெடியூல் 6ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATMM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த ஸ்டேட்ஸில் இருக்க ட்ரைபல் பீப்புளோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீட்டெயில்ஸ் வந்து ஸ்கெடியூல் 6ல வந்து இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல் 7ல வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் வந்து ஸ்கெடியூல் 7ல வந்து இருக்குது. அப்புறம் ஸ்கெடியூல் 8ல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் லிஸ்ட் இருக்குது. அப்புறம் ஸ்கெடியூல் 9ல வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஸ்கெடியூல் 10ல வந்து டீட்டெயில்ஸ் அபவுட் பார்ட்டி சேஞ்சஸ், அப்புறம் வந்து எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்கெடியூல் 11 வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து இருக்கும். ஸ்கெடியூல் 12 வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். எப்போ எந்த ஸ்கெடியூல் கேட்டாலும் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆட்டோனமி டு ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கெடியூலில் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th and 6th ஸ்கெடியூல் வந்து கொடுக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5th ஸ்கெடியூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. 6th ஸ்கெடியூல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு கேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மெயின்ஸ் ஆன்சருக்கு வந்து யூஸ் ஆகும். சமந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர்ஸ் 1997 ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் டு பிரைவேட் பார்ட்டிஸ் ஃபார் மைனிங் வந்து null and void அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து 5th ஸ்கெடியூலில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் லேண்டை வந்து பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு மைனிங்காக கொடுக்கறது வந்து null and void அப்படிங்கிறத வந்து இந்த சமந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட கம்யூனிட்டி ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ரைட்ஸையும் வந்து கொஞ்சம் பெட்டரான பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறது, அப்புறம் ரீசெட்டில்மெண்ட் பண்ணுறது, அதில் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அப்புறம் அவங்களோட கன்சென்ட் வாங்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் இந்த ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5th and 6th ஸ்கெடியூல் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். Under which schedule of the Constitution of India can the transfer of tribal land to private parties for mining be declared null and void? ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொடுத்துருக்கதே பாருங்கள், 5th and 6th schedule தான் வந்து ட்ரைபல் பீப்புளோட வந்து இது பண்ணுது, ட்ரைபல் பீப்புளோட ப்ரொவிஷன்ஸை பார்த்துக்குது. இதில் வந்து 6th ஸ்கெடியூல் வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரமில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 5th ஸ்கெடியூல் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th ஸ்கெடியூலில் தான் வந்து ட்ரைபல் பீப்புளோட கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட டீட்டெயில்ஸ், லாஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 51 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் பற்றி தரவா படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து தி அக்கௌண்ட் ஃபார் 104 மில்லியன் பீப்பிள் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 8.6% ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து தே ஆர் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. மெயினாக வந்து ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்லி ரீஜன்ஸில் வந்து இருப்பாங்க. இவங்களோட எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ப்ரிமிட்டிவ் ட்ரைட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஜியாகிரபிக்கலாக ஐசோலேட்டடாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக ஒரு கல்ச்சர் இருக்கும். அப்புறம் வந்து மற்ற கம்யூனிட்டி பீப்புளோட ஜாஸ்தியாக வந்து கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து செட்டப் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து 1999 வந்து செட்டப் பண்ணாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டை பைஃபர்கேட் பண்ணதுக்கப்புறமா இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு. அதுதான் வந்து அவங்களோட ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் ஆஃப் த இந்தியன் சொசைட்டியாக வந்து இருந்தாங்க. ஸோ கோஆர்டினேட்டட் அண்ட் பிளான் மேனரில் இவங்களுக்கு வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கணும். இதுதான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் வந்து எப்படி வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இதான் வந்து மெயின் பிளானாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை பற்றி படிக்கலாம். ஓகேங்களா? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் தான் என்ன? ட்ரைபல் குரூப்ஸே வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இல்லை பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அதை விட ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து ட்ரைபல் குரூப்ஸுக்கு டேரெக்டாக போய் சேர்ந்துடும். இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப ஐசோலேட்டடாகவும் அவங்கள விடவும் ரொம்ப பிரிஞ்சு தனியாக வந்து இருப்பாங்க. ஸோ மெயினாக இருக்க ட்ரைபல் குரூப்ஸ்க்கு வந்து எல்லா ஃபண்ட்ஸும் போய் சேர்றதுனால இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி ஃபண்ட்ஸ் போய் சேராது. அதனால இன்னுமே அவங்க இன்னும் பேக்வர்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க அதனால தான் இவங்க வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 ட்ரைபல் குரூப்ஸை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இது யாரோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேபர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டாக வந்து எவ்வளோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. மொத்தமாக இந்தியாவில் இருக்க ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 705 இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. 705 ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க. நடுவில் ஒரு 0 மட்டும் போட்டுக்கிட்டோம்னா இந்த நம்பர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஜாஸ்தி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவில் தான் இருக்காங்க. more than 2.5 lakh people வந்து இருக்காங்க பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும், இல்லை வந்து டிக்ளைனிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய டிசீசஸ்னால அஃபெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து மற்ற கம்யூனிட்டிஸோட டக்குன்னு வந்து சேர மாட்டாங்க, நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர மாட்டாங்க. அப்புறம் டக்குன்னு வந்து அவங்களோட ரொம்ப பழைய காலத்து முறையான மருத்துவத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டக்குன்னு யார் கூடயும் சேர மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட பாப்புலேஷன் வந்து ஸ்டாக்னெண்ட் அண்ட் டிக்ளைனிங்காக இருக்கும். டெக்னாலஜி வந்து ப்ரீ அக்ரிகல்ச்சரல் டைமில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. லிட்ரஸி லெவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருக்கும். எக்கனாமி வந்து சப்சிஸ்டன்ஸ் லெவலில் வந்து இருக்கும். அவங்க பிழைக்கிறதுக்கு தேவையான லெவலில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதில் வந்து 100% சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 18 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் மேனர் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு. அந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரும்போது அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து ரீட்டைன் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த ஸ்கீமோட பார்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த், அப்புறம் லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திர பிரதேஷில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடோ கடபா, அப்புறம் வந்து போண்டோ பரோஜா, அப்புறம் சென்ச்சு, அப்புறம் வந்து டோங்கரியா கோண்ட், அதுக்கப்புறம் வந்து குட்டோப் கடபா, அப்புறம் வந்து கோண்ட் பரோஜா, கோலம், அப்புறம் கொண்டா ரெட்டிஸ், அப்புறம் வந்து கொண்டா சவராஸ், அப்புறம் வந்து குட்டியா கோண்ட், அப்புறம் பரங்கி பரோஜா, தோட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க. பீகார் இன்க்ளூடிங் ஜார்க்கண்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூர்ஸ், அப்புறம் வந்து பிர்ஹோர், அப்புறம் பிர்ஜியா, அப்புறம் ஹில்கரியா, அப்புறம் கோர்வாஸ், மால் பஹாரியா, அப்புறம்
பர்ஹயாஸ், அப்புறம் வந்து சௌரியா பஹாரியா, அப்புறம் வந்து சவார் வந்திருக்காங்க. குஜராத்தில் வந்து காத்தோடி, கோட்வாலியா, பாதர், சித்தி, அப்புறம் வந்து கோல்கா வந்திருக்காங்க. கர்நாடகாவில் வந்து ஜெனுகுருபா, அப்புறம் வந்து கொரகா வந்திருக்காங்க. கேரளாவில் வந்து சோழநாயக்கன், காடார், காட்டு நாயக்கன், குறும்பாஸ், கொரகா வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கர்நாடகாலையும் கொரகா இருக்காங்க, அப்புறம் வந்து கேரளாலையும் கொரகா இருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சத்தீஸ்கர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுஜ் மரியாஸ், அப்புறம் பைகாஸ், அப்புறம் பரியாஸ், அப்புறம் வந்து ஹில் கோர்பாஸ் வந்து இருக்காங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஹில் கோர்பாஸ்க்கு அப்புறம் கமர்ஸ், அப்புறம் சஹாரியாஸ், அப்புறம் பிர்ஹோர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிர்ஹோர் வந்து 2 இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டோம். பீகார்லையும் பிர்ஹோர்ஸ் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்லையும் பிர்ஹோர் வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் பாருங்க கட்கரியா, அப்புறம் கோலம், அப்புறம் மரியா கோண்ட் வந்திருக்காங்க. மணிப்பூரில் வந்து மரம் நாகாஸ் வந்திருக்காங்க. ஒரிசாலையும் பிர்ஹோர்ஸ் இருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. பிர்ஹோர், போண்டா, திதாயி, டோங்கிரியா கோண்ட், ஜுவாங்ஸ், கரியாஸ், குட்டியா கோண்ட், லஞ்சியா சௌராஸ், லோதாஸ், மன்கிடியாஸ், அப்புறம் பவுடி புயான்ஸ், சௌரா, சுக்டியா பூஞ்சியா, இவங்கெல்லாம் வந்து ஒரிசால இருக்கவங்க. ராஜஸ்தான்ல வந்து ஒரிசால தான் வந்து ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஒரிசால இருக்கவங்க எல்லாரும் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிசால மட்டும் இல்லை, 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி வந்து நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் வந்து நம்ம கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தானில் வந்து செஹாரியாஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து காட்டு நாயக்கன்ஸ், கோட்டாஸ், குறும்பாஸ், இருளாஸ், பனியன்ஸ், அப்புறம் வந்து தோடாஸ் இருக்காங்க. திரிபுரா வந்து ரேங்ஸ் வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் இன்க்ளூடிங் உத்தரகாண்ட்ல வந்து பக்சாஸ் அண்ட் ராஜிஸ் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து பிர்ஹோர் இருக்காங்க, லோதாஸ் இருக்காங்க, டோட்டோஸ் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல வந்து கிரேட் அந்தமானிஸ் இருக்காங்க, ஜரவாஸ், அப்புறம் வந்து ஒங்கேஸ், அப்புறம் சென்டினலிஸ், அப்புறம் ஷாம்பெட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லா பேரையும் நம்ம வந்து கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வர நிறையா வாய்ப்புங்க இருக்குது. ஓகேங்களா. So question number 51 ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ரிசைட் இன் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 18 ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, அப்புறம் 1 யூனியன் டெரிட்டரி வந்து அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 2 வந்து பாருங்க. ஸ்டாக்னன்ட் ஆர் டிக்ளைனிங் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஃபார் டிட்டர்மினிங் பிவிடிஜி ஸ்டேட்டஸ். நம்ம பார்த்தோம் உங்களோட பாப்புலேஷன் வந்து ஸ்டாக்னன்ட் அண்ட் டிக்ளைனிங்காக இருக்கும். அது அவங்களோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 3 பாருங்க. there are 95 PVTGs officially notified in the country so far. ஓகேங்களா. மொத்தமாக நம்ம கண்ட்ரியில் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அஃபிஷியலாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 95 கிடையாது. ஆப்ஷன் 3 வந்து தப்பு. ஆப்ஷன் 4 பாருங்க. இருளர் அண்ட் கொண்டாரெட்டி ட்ரைப்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் பிவிடிஜிஸ். கரெக்ட் தான். இருளர் அண்ட் கொண்டாரெட்டி வந்து இருக்காங்க. இருளர் ஃப்ரம் தமிழ்நாடு வந்து இருக்காங்க, கொண்டாரெட்டி வந்து ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1, 2 and 4 ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 52 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, prohibitions or limitations or provisions contained in ordinary laws cannot act as prohibitions or limitations on the constitutional powers under Article 142. It could mean which one of the following அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு லா வந்து கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராஹிபிஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் அது வந்து ப்ராஹிபிஷன் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் பவர்ஸாக வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ நார்மலாக இருக்க ப்ராஹிபிஷன் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் வந்து எல்லா லாக்குமே வந்து இருக்கும். பட் ஆனால் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராஹிபிஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸுமே இருக்க முடியாது. இதை வந்து ஆர்டிகல் 142ல் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஸ் டு த டிஸ்கவரி எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ் மேட் பை த பார்லிமெண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரெயின்ட்டுமே கிடையாது, எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள எந்த விதத்துலையுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து எதாவது லா பாஸ் பண்ணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அது வந்து ப்ராப்பராக வந்து போய் சேர்றதுக்கான ஃபுல் எஃபர்ட்டுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுக்கலாம். அது வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து பீப்புளுக்கு போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டை எந்த வகையிலுமே வந்து யாருமே வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மேக் பண்ணும்போது அதை எக்ஸசைஸ் பண்ணுற ஃபுல் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம அவங்களோட பவர்ஸை வந்து டிமினிஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆன்சரை கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர்டிகல் 142ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் வந்து ப்ராஹிபிட்டோ லிமிட்டோ பண்ண முடியாது லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா. நார்மலாக வந்து ப்ராஹிபிட்டோ லிமிட்டோ பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு லா பார்லிமெண்ட்ரி லா கொண்டு வரும்போது நார்மலாக அதை வந்து ப்ராஹிபிட்டோ வந்து லிமிட்டோ பண்ண முடியும். பட் ஆனால்
கான்ஸ்டியூஷனல் பவர்ஸை வந்து ப்ராய்பிட்டோ லிமிட்டோ பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராய்பிட்டோ லிமிட்டோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு லா வரும்போது நார்மலான மக்களையோ இல்லை அத்தாரிட்டிஸையோ வந்து ப்ராய்பிட்டோ லிமிட்டோ பண்ண முடியும். பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, தி டெசிஷன்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா while discharging its duties cannot be challenged in any court of law. இது வந்து தப்பு. ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் வந்து கிடையாது. ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட எக்ஸசைஸ் ஆஃப் பவரை வந்து ஃபுல் டிகிரியில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 142 வந்து சொல்லுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Supreme Court of India is not constrained in the exercise of powers by laws made by the parliament. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டை எந்த வகையிலுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஆர்டிகல் 142 பற்றி நம்ம கிளியராக சொல்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட பவரை வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 142ல் இருக்க இம்ப்ளிசிட் மீனிங் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது கொஸ்டின் நம்பர் 53க்கு போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, with reference to legislative assembly of a state in India, consider the following statements அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ legislative assembly of the state in India பற்றி கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். A governor makes a customary address to members of the house at the commencement of first session of the year. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து 13 கொஸ்டின் பேப்பர் 14 கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்துலேயுமே வந்து படிச்சிருக்கோம். கவர்னரோட பவர்ஸ் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன, ஃபினான்ஷியல் பவர்ஸ் என்ன, அப்புறம் வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து பார்டனிங் பவர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து தரவாக படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் 13லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நான் டெய்லி இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் தரவாக பார்க்க ஆரம்பிங்க. கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுக்கலாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இயர், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மழைக்கால கூட்டத்தொடர், வெயில் கால கூட்டத்தொடர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த எல்லா ஃபஸ்ட்டு செஷன்லேயும் வந்து கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, when a state legislature does not have a rule on a particular matter, it follows the Lok Sabha rule on that matter. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மேட்டரில் வந்து ப்ராப்பரான ரூல்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து லோக்சபா ரூலை வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிட முடியும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து லோக்சபாவோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லா ரைட்ஸுமே வந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு பர்டிகுலராக ரூல் இல்லாதப்போ அவங்க வந்து லோக்சபா ரூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே வந்து ரைட் ஆன்சர் தான். போத் 1 and 2 is ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல் 176ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அப்புறம் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ், அப்புறம் எல்லா பவர்ஸுமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே 2013 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னரில் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷனையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயரையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாரி, நான் வந்து அங்கே மழைக்கால கூட்டத்தொடர், வெயில் கால கூட்டத்தொடர்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்து கவர்னர் அட்ரஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஜெனரல் எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ அந்த ஜெனரல் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா புதுசாக வந்து கூடுவாங்க இல்லைங்களா, ஒரு புது ஆட்சி அமைக்கப்படும். அப்போ வந்து கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் நியூ இயர் பிறக்கும் போது அவர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் செஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸில் தான் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். எந்தெந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர் அவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைக்கால கூட்டத்தொடர், வெயில் கால கூட்டத்தொடர் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அதை வந்து மறந்துடுங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 208 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்களோட ஓன் ரூல்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு சப்ஜெக்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி, அதோட ப்ரொசீஜர் படி அவங்க வந்து ஓன் ரூல்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். அவங்களோட கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஆர்டிகல் 208 clause 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 208 clause 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் மேக் பண்ணலையோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்க வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதை வந்து டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாட்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது எந்த ரூல்ஸுமே மேக் பண்ணல, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 208 clause 1 படி எந்த ரூல்ஸுமே மேக் பண்ணலன்னா அப்போ எந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ், அதாவது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக அவங்க இருந்தாங்க இல்லைங்களா, அப்போது ப்ராவின்ஸாக இருந்தப்போ அவங்களுக்கு எந்தெந்த ரூல்ஸ்லாம் இருந்துச்சோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்சபா அவங்களுக்குன்னு தானாக வந்து ரூல்ஸ் இல்லாதப்போ அவங்க வந்து லோக்சபா ரூல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 208 clause 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோ வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி எந்த மாதிரி ரூல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 208 கிளாஸ் 1 படி அவங்க வந்து ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அவங்களோட கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்காக ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி அதோட ப்ரொசீஜரை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டிகல் 208 கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இல்லாத சமயத்தில் அவங்க அந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதை வந்து மாடிஃபை பண்ணியோ அடாப்ட் பண்ணியோ வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து யார் வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாட்டி வந்து சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து ஆர்டிகல் 208 கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹவுஸுமே வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கான ரூல்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு ரூல்ஸே இல்லாத போது லோக்சபாவோட ரூல்ஸையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 54 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைம், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ், இதை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 3 ஆர்கனைசேஷன் பற்றியும் தரவாக படிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர்கனைசேஷன்ஸ் எதை பற்றி கேட்டிருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே நம்ம மனப்படமாக படிக்க முடியாது. பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறதையாச்சும் நம்ம வந்து தரவாக மனப்படம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் பற்றி படிக்கலாம். UNODC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் அ குளோபல் லீடர் இந்த ஃபைட் அகேன்ஸ்ட் இல்லிசிட் ட்ரக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கிரைம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் லீட் ப்ரோக்ராம் ஆன் டெரரிசம் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கிரைம். ஓகேங்களா? இது வந்து 1997 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு மர்ஜராக இருந்துச்சு. எதுக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரக் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்புறம் வந்து சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் கிரைம் ப்ரிவென்ஷன், இது ரெண்டுத்துக்கும் ஒரு மர்ஜராக தான் இது 1997 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் இருக்குது. இது வந்து UNODC எதுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணணும் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதாவது ட்ரக் அப்யூஸ்னால என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இல்லிசிட் ட்ரக் ப்ரொடக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ட்ரக் ரிலேட்டட் க்ரைம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். இது அவங்களோட முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ரைம் ப்ரிவென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்முக்கு வந்து அசிஸ்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து ரூல் ஆஃப் லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அப்புறம் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமை வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் வயபிளாகவும் வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் வந்து ஜாஸ்தியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து ப்ராப்பராக வந்து காம்பேக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? 2002ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UN ஜெனரல் அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணாங்க. எதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த டெரரிசம் ப்ரிவென்ஷன் பிரான்ச் ஆஃப் UNODC வந்து அப்ரூவ் பண்ணாங்க 2002ல். ஓகேங்களா? ஸோ இது எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் டெரரிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 18 யூனிவர்சல் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் டெரரிசம் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNODCயோட டெரரிசம் ப்ரிவென்ஷன் பிரான்ச் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஒர்க்கிங் வந்து பார்க்கலாம். UNODC வந்து 20 ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்குது அக்ராஸ் 150 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டேரெக்டாக கவர்மெண்ட்டோடய ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸோடய ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஸ்டாஃப் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ட்ரக் கண்ட்ரோல் அப்புறம் வந்து க்ரைம் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து அந்தந்த கண்ட்ரியோட பர்டிகுலர் நீடுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த UNODC வந்து எதில் ரிலை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸில் தான் வந்து ரிலை பண்ணியிருக்காங்க. மெயின்லி ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ். அதாவது அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ்னால தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் பற்றி படிக்கலாம். இந்த இயர் 2023 வந்து முக்கியமான இயர். இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20th ஆனிவர்சரி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷனோட 20th ஆனிவர்சரி அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. G20யும் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி கரப்ஷன் எஃபர்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கா. அவங்களோட ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் மூலமாக வந்து குளோபலாக வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் B20 அப்புறம் SAI20 அந்த மாதிரி இருக்க சமிட்ஸ்லேயும் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
B20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் 20, SAI 20 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து SAI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. B20னா பிஸ்னஸ் 20, SAI 20னா சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியாவோட சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAG தான். ஓகேங்களா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் வந்து நம்ம இந்தியாவோட சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றினா இந்த மாதிரி எல்லா சமஸ்லையும் வந்து ஆன்டி கரப்ஷன் எஃபர்ட்ஸை பற்றின பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷனோட 20th anniversary வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து December 9, 2003 வந்து சைன் பண்ணாங்க, மெக்சிகோவில் வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ ஃபோர்ஸில் என்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 December 2005 வந்து ஃபோர்ஸில் வந்து என்டர் ஆச்சு. இந்த இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டேவை வந்து நம்ம 9th December வந்து அதனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த UNCAC வந்து December 9 தான் வந்து மெக்சிகோவில் வந்து சைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதனால் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிலியன் டெலிகேஷன் வந்து நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதை வந்து கொண்டு வரணுன்ற ப்ரொப்போசலை கொடுத்ததுனால தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டேவும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இட் இஸ் த ஒன்லி லீகலி பைண்டிங் மல்டிலேட்ரல் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் ட்ரீட்டி. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த ஒன்லி லீகலி பைண்டிங் மல்டிலேட்ரல் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் ட்ரீட்டி. அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 5 மெயின் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணது. என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், கிரிமினலைசேஷன் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன், அப்புறம் அசெட் ரிகவரி, அப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி 5 ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் வந்து இது வந்து கவர் பண்ணுது. அதாவது பிரைபரி, அப்புறம் ட்ரேடிங் இன் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் வந்து அபியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து வேரியஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் இன் பிரைவேட் செக்டர் எல்லாத்தையுமே வந்து இது கவர் பண்ணுது. ஓகேங்களா, இதில் G20 ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். G20யோட ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்பை வந்து June 2010 வந்து செட்டப் பண்ணாங்க. டொரண்டோ சமிட் ஆஃப் G20 வந்து செட்டப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து மெயினாக G20 கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட ஆன்டி கரப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம எஃபெக்டிவாக கரப்ஷன் வந்து காம்பேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜிங் சேலஞ்சஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நியூ டெக்னாலஜிஸை வச்சு எப்படி வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ் வந்து கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்பை வந்து யார் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி ஆஃப் த G20 இவங்க தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோச்சாரும் வந்து பிரசிடென்சியில் இருக்கவங்க தான் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் அதை பற்றி படிக்கலாம். இப்போ இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு 2 day கான்ஃபரன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர்மோ இட்டலியில் வந்து அட்டென்ட் பண்ணார். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைமுக்கும் வந்து 20th anniversary வந்து நடக்குது. ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்குமே 20th anniversary, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்கும் 20th anniversary, அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ்க்கும் வந்து 20th anniversary. ஓகேங்களா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம் வந்து இட் இஸ் அ குளோபல் அண்ட் லீகலி பைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து UN ஜெனரல் அசம்பிளி வந்து 2000 வந்து அடாப்ட் பண்ணாங்க. 2003 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைமை வந்து காம்பேட் பண்ணும். இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை கடத்துறது, ஹியூமன் டிராஃபிக்கிங், அப்புறம் வந்து மைக்ரன்ஸை ஸ்மகிள் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஆர்ம்ஸை வந்து கடத்துறது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 191 பார்ட்டிஸ் வந்து கரண்ட்டாக வந்து இருக்காங்க. இதில் இந்தியாவும் கவர் ஆகிருக்கு, இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்கு. இவங்க வந்து இந்தியா வந்து 2002 வந்து ஜாயின் பண்ணாங்க. எப்போ ரேட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து ரேட்டிஃபை பண்ணாங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்மளோட நேஷனல் நோடல் அத்தாரிட்டியாக வந்து ஆக்ட் பண்ணுது இந்த கன்வென்ஷனுக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 வந்து எனாக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் எல்லா வகையிலையும் வந்து டிராஃபிக்கிங்கை வந்து நம்ம காம்பேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நேஷனல் பார்டர்ஸ்க்கு அக்ராஸாக நடக்கிறது. ஒரு நேஷனல் பார்டருக்கும் இன்னொரு நேஷனல் பார்டருக்கும் நடுவில் நடக்கிறது தான் வந்து டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைம். ஓகேங்களா, இதில் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், மணி லாண்ட்ரிங், சைபர் கிரைம், இந்த மாதிரி நிறைய வந்து நடக்கும். எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து படிக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம் வந்து என்ன கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸ் பை லேண்ட், சி அண்ட் ஏரை வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைம் வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸையும் வந்து நம்ம பார்த்தோம். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைம் கீழே வந்து பார்த்தோம். அதாவது ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து லேண்ட் மூலமாக நடந்தாலும் சரி, சி மூலமாக நடந்தாலும் சரி, ஏர் மூலமாக நடந்தாலும் சரி, அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ் கிரைமில் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து இட் இஸ் த ஒன்லி லீகலி பைண்டிங் யூனிவர்சல் ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதையும் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணோம். அதாவது பிரைபரி, ட்ரேடிங் இன் இன்ஃப்ளூயன்ஸ், அபியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் அண்ட் பிரைவேட் செக்டர் எல்லாத்தையுமே வந்து இந்த UNCAC வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து
யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து எது வந்து எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுது, இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன எந்த ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது அசெட்ஸை வந்து நம்ம ஒரிஜினலான ஓனர்ஸ் கிட்ட இருந்து நம்ம இல்லிசிட்டாக வந்து எடுத்துட்டோம்னா அதை வந்து திருப்பி கொடுக்கறத வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து டீல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ரிட்டர்னிங் அசெட்ஸ் டு தேர் ரைட்ஃபுல் ஓனர்ஸ் யாரோ அவங்க கிட்ட வந்து அசெட்ஸ் போய் சேர்றது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் வந்து என்ன மேண்டேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மேண்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UNCAC அப்புறம் UNTOC, அதாவது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் ட்ரான்ஸ்நேஷனல் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன், இது ரெண்டுத்தையும் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து UN ட்ரக் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் 1961, 1971, அப்புறம் வந்து 1988 இது மூணுத்தையுமே வந்து கவர் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட ஆப்ரேஷனல் ஒர்க்கில் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் வந்து எதெல்லாம் கவர் பண்ணுறாங்க, எதோட இம்ப்ளிமெண்டேஷனை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNCAC அப்புறம் UNTOC அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரக் கன்வென்ஷன் ஆஃப் 1961, 1971 அப்புறம் 1988. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஹாஸ் அ protocol against smuggling of migrants by land, sea and air அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் ஃபார் டிரான்ஸ்நேஷனல் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் அவங்க தான் வந்து ப்ரோட்டோகால் அகேன்ஸ்ட் த ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸ் பை லேண்ட், ஏர் அண்ட் சீயை வந்து கவர் பண்ணுறாங்க. இதை வந்து UNCAC வந்து கவர் பண்ணுறதில்ல. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் தான் UNTOC தான் கவர் பண்ணுது, UNCAC வந்து கவர் பண்ணல. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 2 பாருங்க. UNCAC is the first ever legally binding global anti-corruption instrument. இதை 2-3 வாட்டி நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் எவர் லீகலி பைண்டிங் குளோபல் ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 3 வந்து பாருங்க. The highlight of United Nations Convention Against Transnational Organized Crime is that the inclusion of a specific chapter aimed at returning assets to the rightful owners from whom they had been taken illicitly அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் தான் இந்த பாயிண்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து யார்கிட்ட இருந்து லீகலி ஓனர்ஸ் கிட்ட இருந்து நம்ம பிடுங்கின அசெட்ஸை வந்து நம்ம திருப்பி அவங்க கிட்டே கொடுக்குறது. ஸோ அது வந்து UNTOCயில் வராது, UNCACயில் வரும். ஓகேங்களா. இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. UNTACயில் வர வேண்டியதை வந்து இதையும் வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த ஆர்கனைசேஷன் பேரை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. UNTOC வந்து இங்கே வந்திருக்கணும், UNCAC வந்து இங்கே வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த UNCAC தான் இந்த இதை வந்து பார்த்துக்குது, அதாவது ரைட்ஃபுல் ஓனர்ஸ் கிட்ட போய் அவங்களோட திங்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து UNCAC தான் வந்து பார்த்துக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 தப்பு, 3 தப்பு, 2 கரெக்டாக. அப்புறம் ஆப்ஷன் 4 பாருங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் இஸ் மேண்டேட்டட் பை இட்ஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் டு அசிஸ்ட் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் போத் UNCAC அண்ட் UNTOC. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த ரெண்டுத்தோட இம்ப்ளிமெண்டேஷன்லையுமே வந்து அசஸ் பண்ணுறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைமுக்கு வந்து அவங்களோட மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ட்ரக்ஸ் 1961, 1971, 1988 அதையும் வந்து இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 and 4 வந்து கரெக்டு, 3 and 1 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த விஷயம் வந்து எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்காங்க. இதில் வந்து என்ன கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டை பற்றியும் அது அவங்களோட அதில் கொடுத்துருக்க ரைட்ஸை பற்றியும் படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபாரஸ்ட் லாஸ் இன் இந்தியா வந்து ஃபாரஸ்ட் லாஸ் வந்து இந்தியாவில் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமராண்டம் ஆன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் 1856 ஃபர்ஸ்ட் டலௌசி வந்து கொண்டு வந்தார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஃபாரஸ்ட் பாலிசி இருக்கணும், அப்போ தான் வந்து சப்ளை ஆஃப் டிம்பர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1865 கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1864 வந்து இம்பீரியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செட்டப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் மேலே வைக்கணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் எந்தெந்த லேண்ட் வந்து ட்ரீயால் கவர் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் 1878 வந்து கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேஸ்ட் லேண்ட்ஸையும் வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே கொண்டு வரணும். ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இதில் ஃபாரஸ்ட் வந்து 3 கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வந்தாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அப்படி அப்புறம் வில்லேஜ் ஃபாரஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1878 படி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஜாஸ்தி ப்ரொடெக்ஷன், அப்புறம் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் கம்மி ப்ரொடெக்ஷன், வில்லேஜ் ஃபாரஸ்ட்க்கு அதை விட கம்மி ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கலெக்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணும். அப்புறம் இதெல்லாம் வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அஃபென்ஸாக டிக்ளேர் பண்ணும் அதுக்காக வந்து
வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் 1878 கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபாரஸ்ட் டிபெண்டன்ட் கம்யூனிட்டிஸோட லைஃப்பை வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுச்சு. அதாவது எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஃபாரஸ்ட் வந்து எப்படி பயங்கரமாக இருக்குது அதை காமிக்கிறதுக்காக இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்க கொண்டு வந்திருக்க ரூல்ஸை மீறினா அவங்களுக்கான பெனால்ட்டிஸ் என்னென்ன போடுவோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீப்புள் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து பயங்கரமாக டிமினிஷ் ஆச்சு இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 படி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் பாலிசி 1952 வந்து கொலோனியல் ஃபாரஸ்ட் பாலிசியோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து கொண்டு வந்த விஷயம். இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபாரஸ்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி வந்து ஃபாரஸ்ட் ஆர் ட்ரீ கவர் கீழே வரணும் அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 வந்து சொன்னாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டா. ஸோ அதில் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் எனக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸஸ்க்காக நிறைய பேர் வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் வந்து எதுக்காக பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் டிப்ளீஷன் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து டிஃபாரஸ்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து கிடைக்கணும். அதாவது ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸஸ்க்கு வந்து டைவர்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் கன்சல்டேஷன் வந்து பண்ணோம். அந்த ஆக்ட் என்ன சொல்லுச்சு, ஆக்ட் வந்து என்ன மேண்டேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸையும் கன்சல்ட் பண்ணி தான் வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக டைவர்ஷன் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து வியூ ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து நம்ம கன்சிடரேஷனில் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காம்பன்சேஷன் ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10 ஹெக்டார் லேண்டு ஃபாரஸ்ட் லேண்டு வந்து நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு 10 ஹெக்டார் லேண்டை வந்து அவங்க ரீஸ்டோர் பண்ணணும். அதாவது அஃபாரஸ்டேஷன் வந்து பண்ணணும். அந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்குற இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்க இடத்துல வந்து அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து நடத்தணும். அதுதான் வந்து காம்பன்சேட்டரியாக வந்து பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து டீம்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது டீம்டு ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக வந்து ஃபாரஸ்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அதுதான் வந்து டீம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஃபாரஸ்ட்டும் வந்து ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேண்டும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை டைவர்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனால்ட்டிஸ் வந்து பண்ணால் வந்து 15 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 10,000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க வயலேட் பண்ணால் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் பில் 2023 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்து அமெண்ட் பண்ணி எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து எப்படி டெசிக்னேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டாக வந்து டெசிக்னேட் பண்ணாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கோடாவர்மன் கேஸ் 1996 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் அக்ராஸ் த கண்ட்ரியை வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து எல்லா லேண்ட் பார்சல்ஸ்க்கும் ஆல் லேண்ட் பார்சல்ஸ்க்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதாவது இதர் ஃபாரஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆயிருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து டிக்ஷனரி மீனிங்கில் ஃபாரஸ்ட், அதாவது டீம்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டாக இருந்தாலுமே சரி, எங்கேயுமே வந்து ட்ரீஸை வந்து ஃபெல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கோடாவர்மன் கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜூன் 2022 வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அமெண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி காம்பன்சேட்டரியாக வந்து அஃபாரஸ்டேஷன் வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு 10 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா அது காம்பன்சேட்டரியாக வந்து அஃபாரஸ்டேஷன் வந்து மற்ற இன்னொரு லேண்டில் வந்து பண்ணணும்னா அதை வந்து ஜூன் 2022 வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸை அமெண்ட் பண்ணி வந்து சொன்னாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் த ஆக்டை வந்து ஜாஸ்தி பண்ணுது. ப்ரியாம்பிளை வந்து இன்சர்ட் பண்ணுறது மூலமா இந்த ஸ்கோப் ஆஃப் த ஆக்ட் வந்து ஜாஸ்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேரை வந்து மாற்றிட்டாங்க. அதாவது சன்ராக்ஷன் இவாம் சம்வர்தன் அதிநியம் அப்படின்ற பேரை வந்து மாற்றிட்டாங்க. அப்போ தான் அதோட பொட்டென்ஷியல் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர்னாலே நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு.
இது வந்து அப்ளிகபிலிட்டி ஆன் வேரியஸ் லேண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து இனிஷியலா வந்து நோட்டிஃபைட் ஃபாரஸ்ட் லேண்ட் மேல மட்டும் தான் வந்து அப்ளை ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. பட் லேட்டர் இத வந்து ரெவென்யூ ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ரெக்கார்டட் அஸ் ஃபாரஸ்ட் இன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளை ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சீக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் வந்து எல்லா ஃபாரஸ்ட்டுக்குமே போய் சேரும். அதாவது ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், அப்புறம் வந்து பிரைவேட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், பிளான்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே போய் சேரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பில் வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அஃபாரஸ்டேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும், பிளான்டேஷன் அவுட் சைட் ஃபாரஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.10 hectare of land வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி ஃபார் ஹேபிடேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லொகேட்டட் ஆன் த சைட் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸ் அதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 10 hectares ஆஃப் லேண்ட் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அப் டு 5 hectares ஆஃப் லேண்ட் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த 5 hectares ஆஃப் லேண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 எக்ஸம்ஷன்ஸ் தான் இருக்குது. அதாவது 0.10 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி ஃபார் ஹேபிடேஷன், அதாவது வந்து சைட் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 10 hectares ஆஃப் லேண்ட் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. அப்புறம் வந்து 5 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸில் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி வித்தின் 100 kilometers ஆஃப் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அப்புறம் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் பார்டர்ஸில் இருக்கிறது, அப்புறம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அப்புறம் லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுலேயும் வந்து இந்த எக்ஸம்ஷன் வரும். ஓகேங்களா. இப்போ ப்ரொவிஷன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து இந்த பில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து லீஸுக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் என்டைட்டிஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து லீஸுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பில்லு. இந்த எக்ஸ்டென்ஷனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மிட்டி வந்து என்ஷோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நியூ ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து நியூ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ரண்ட்லைன் ஃபாரஸ்ட் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் வந்து ஈகோ டூரிசம், அப்புறம் ஜூ, அப்புறம் வந்து சஃபாரி, இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சர்வேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் ஏரியாஸில். அது வந்து நான் ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிறதையும் இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கன்சர்வேஷன். ஓகேங்களா. இந்த ஆக்ட் வந்து மெயினாக எதில் எய்ம் பண்ணுது, இந்த அமெண்ட்மெண்ட் எதில் எய்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து பை 2070 வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜூ, சஃபாரிஸ், ஈகோ டூரிசம் இதெல்லாம் பண்ணுறதுனால, அதாவது கவர்மெண்ட் ஓன்டாக பண்ணுறதுனால, அது மட்டும் இல்லாமல் அப்ரூவ்ட் பிளான்ஸ் வந்து அவுட் சைட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து கொடுக்கறதுனால லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து இது வந்து எம்பவர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் பற்றின அவேர்னஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போது கன்சர்ன்ஸ் ஆஃப் த பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பேர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஹிந்தியில் வந்து பார்த்தோம். அது வந்து நான் இன்க்ளூசிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா வந்து கவர் பண்ணுற மாதிரி இல்லை, அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இம்பாக்ட் ஆன் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸில் வந்து கிளியர் ஆகிடும். அதாவது ஹிமாலயன், டிரான்ஸ் ஹிமாலயஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது இன்டர்நேஷனல் பார்டர்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்காக எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸில் இருக்க ஃபாரஸ்ட் வந்து போயிடும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பார்டர்ஸில் வந்து நிறைய இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களோட ரைட்ஸ் வந்து புடுங்கின மாதிரி இருக்குது இந்த ஆக்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லிமிடெட் அப்ளிகபிலிட்டி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 தான் வந்து இவங்க வந்து அமெண்ட் பண்ணி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1980க்கு அப்புறம் சொன்ன ஃபாரஸ்ட் ஏரியாஸ் மட்டும் தான் இந்த ஆக்ட் வந்து கவர் பண்ணதே தவிர, அதுக்கு முன்னாடி இருந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோல்ட் ஆகும், இல்லாட்டி டைவர்ட் ஆகும், கிளியர் ஆகும். அப்புறம் வந்து நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸஸ்க்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்ளிகபிலிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அப்புறம் வந்து கான்கரண்ட் லிஸ்ட் அண்ட் சென்டர் ஸ்டேட் பேலன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வந்து எதில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ஃபாலோ ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஈக்குவல் ரோல் வந்து அதில் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா.
பட் ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸை வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சென்டர் பக்கம் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பெருசாக வந்து அத்தாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2018 பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம 2023 பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி இந்த பில்லை கொண்டு வந்தாங்க. 2023 வந்து படித்தோம். இப்போ நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2018 தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2019 கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ 2018 பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அந்த ஆக்டை டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2018 வந்து என்ன பர்மிட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்லிங் அண்ட் டிரான்சிட் ஆஃப் பேம்பூ க்ரோன் இன் நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸை வந்து ப்ரமோட் வந்து இது பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து பேம்பு க்ரோன் ஆன் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்க பேம்புவை வந்து வெட்டலாம், செல் பண்ணலாம். பட் ஆனால் ஃபாரஸ்ட் லேண்டில் இருக்க பேம்புவை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்புவை வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் ஓனர்ஷிப், ஆக்சஸ் டு கலெக்ட், யூஸ் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு தான் இருக்குது அப்படின்றத வந்து ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து நம்ம பார்த்தோம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் 5, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6 மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 வந்து நிறைய ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50 இன்னைக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 50ல் பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 வந்து பேம்பு வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக சொன்னது மட்டும் இல்லாமல் ரைட் ஆஃப் ஓனர்ஷிப், ஆக்சஸ் டு கலெக்ட், யூஸ் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், எந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக இருந்தாலுமே அது அதோட ஃபுல் ரைட்ஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து டிஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்பு அண்ட் டெண்டு, அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இந்த ரைட் ஆஃப் ஓனர்ஷிப், அப்புறம் ஆக்சஸ் டு கலெக்ட், யூஸ் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து ட்ரைபல்ஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2018 என்ன நடந்துச்சு, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 வந்து என்ன சொன்னாங்க, அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து டிஃபைன் பண்ணாங்க. இல்லை பேம்பு அண்ட் டெண்டு வந்து இன்க்ளூட் ஆகும். அப்புறம் வந்து ரைட்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்க இந்த 2023 அமெண்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 பற்றியும் நம்ம தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 55, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் த ரீசென்ட் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927, ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஹவ் த ரைட் டு ஃபெல் த பேம்பூஸ் க்ரோன் ஆன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். இந்த கடைசி வார்த்தையில் தான் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க பேம்பூஸை மட்டும் தான் ஃபெல் பண்ண முடியும், சேல் பண்ண முடியுமே தவிர ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க பேம்பு வந்து ஃபெல் பண்ண முடியாது. அது வந்து ஆஃபென்ஸ் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ ஒரு வார்த்தையும் நம்ம எவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as per the scheduled tribes and other traditional forest dwellers recognition of forest right act 2006, bamboo is a minor forest produce. bamboo, டெண்டு, அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 3 பாருங்க, scheduled tribes and other traditional forest dwellers recognition of forest right act 2006 allows the ownership of minor forest produce to forest dwellers. ஓகேங்களா. ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸோட ஃபுல் ஓனர்ஷிப்பை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணாங்க. அதில் பேம்பு, டெண்டு, அப்புறம் மற்ற திங்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் 2 and 3 வந்து கரெக்ட். 1 மட்டும் தான் தப்பு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 56க்கு போயிடலாம். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சேஃப்கார்ட்ஸ் ஒன்ஸ் ரைட் டு மேரி த பர்சன் ஆஃப் ஒன் சாய்ஸ். நம்மளுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக நம்மளுக்கு லிபர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க, யாரை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதை பார்த்துக்கோங்க, இந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எல்லா ஜட்மெண்ட்ஸையும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக நான் சொல்கிற ஜட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மெயின்ஸில் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லதா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு மேரி இஸ் அ காம்பனன்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஆர்டிகல் 21 என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் வந்து அவங்க தே ஹேவ் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அப்புறம் வந்து ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது பேசிக் ஃப்ரீடம் வந்து இந்த ஆர்டிகல் 19 வந்து சொல்லுது. அதை வந்து எம்பாடி பண்ணுது. அதாவது ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 19ல வந்து வரும். அப்புறம் ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்சன்ஸும் வந்து அவங்களோட கான்சைஸ் படி எந்த ரிலீஜனை வேணால் ஃபாலோ பண்ணலாம், அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ராபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம எல்லா ஆர்டிகளுக்குமே டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். ஆர்டிகல் 25 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, all persons are equally entitled to freedom of conscience and the right to freely profess, practice, propagate religion subject to public order, morality and health. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிக்கும்போது மட்டும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்டிகல்ஸை படித்தாலுமே இட் இஸ் சப்ஜெக்ட் டு எது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து ஆர்டிகல் 25 இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மாரலிட்டி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 29 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் வந்து இட் கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு போத் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 29 வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா ஆர்டிகல்ஸும் மொத்தமாக படிக்கிறது வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி அங்கங்கே வர ஆர்டிகல்ஸையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பரேஷனில். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின்ஸையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 19 வந்து பேசிக் ஃப்ரீடம்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணும். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் கவர் பண்ணும். ஆர்டிகல் 25 வந்து ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ராபகேட் அண்ட் ரிலீஜன் ஆஃப் ஒன் பர்சன்ஸ் சாய்ஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மாரலிட்டி அண்ட் ஹெல்த். அப்புறம் ஆர்டிகல் 29 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் ஃபார் போத் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் டு மேரி அ பர்சன் ஆஃப் தேர் சாய்ஸ் வந்து ஆர்டிகல் 21 கீழே வருது. ஸோ கொஸ்டின் நம்பர் 56க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இன்றைக்கி வந்து நம்ம 7 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் பைல பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி படிச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்கிறேன். இன்னும் 4 months தான் இருக்குது பிலிம்ஸ்க்கு. ஸோ 2013 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.